போகிறோம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:15 6 o'clock ஆகிடுச்சோன்னு சூரியனே வரல. இங்கே க்ரௌடு ஃப்ரைடே அதனால். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு இடம் தாங்க. தேரிக்காடு நீங்கள் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பார்ட் டைம் ட்ராவலர்ஸ் தமிழ். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 31st of December 2021. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம குதிரை மொழி தேரின்ற இடம், அதாவது தேரிக்காடுன்ற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருக்குவேல் அய்யனார் கோயிலுன்ட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ்ஸு, அது எதுக்காக நம்ம அங்கே போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாலைவனன்றது வந்து இல்லைன்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் இருக்குது. நான் மேப்பில் பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன். மேப்பில் வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மேலே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் ரெட் கலரில் தெரியுது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஆல்ரெடி மேப்லேயே செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடம் மட்டும் என்னடா ரெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகணும். ஒரு வாட்டி அந்த சைடு திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கம் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பும் பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த சைடு போகிறதுனால ஓகே இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ நம்ம அந்த கோயில் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாண்டியூன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் செக்கச்செவல்னு அப்படியே மிளகாத்தூளை கொட்டின மாரி இருக்குது. கோயில் கிட்ட வந்துடும், நிறைய கூட்டம் தான் இருக்குது. ஃபேமிலியோடு தான் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைடில் இருக்க சாண்டியூன்ஸ் போய் பார்த்துட்டு அந்த பாலைவனம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். நாங்களாம் பீச் மண்ணிலே ஓட்டினவங்க, இதெல்லாம் ஓட்ட மாட்டோமா? ஐயோ மாட்டுது ஏற மாட்டேங்க. இந்த ஆச்சரியத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. சைட் ஸ்டாண்டு போடல, ஸ்ட்ரெயிட் ஸ்டாண்டும் போடல. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா கன்று மாரி நிற்குது பார்த்தீங்களா? புதஞ்சிச்சு அப்படியே உள்ள புதைச்சிட்டோம். நாங்கள் தான் புதைச்சோம். வண்டி மாட்டிக்கிச்சுடா. மாட்டிக்கிச்சு. இப்போ எடுங்க, அது எப்படி வெளியே இருங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எடுத்துட்டு பார்த்தீங்களா? தயவு செஞ்சு இந்தமாரி வந்தீங்கன்னா இந்த மண்ணு மேலே வண்டி ஏற்றிடாதீங்க. நல்ல வேலை எடுக்க முடியுது. இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கோயிலுக்கும் போவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்துட்டு உள்ளே போயிட்டு மாட்டிங்கன்னா வெளியே வர்றதே கஷ்டன்றாங்க. ஏன்னா எல்லா இடமும் ஒரேமாரி தான் இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஊரில் இந்தமாரி, நம்ம தமிழ்நாட்டில் இந்தமாரி ஒரு இடம் இருக்குது. உண்மையாக சொன்னது அதேமாரி தாங்க இருக்குது. இப்போ நான் இங்கே வந்துட்டேன், எங்கே பார்த்தாலும் ஒரேமாரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஊர்கிட்ட இந்த கலர் தான் மண்ணே ஃபுல்லாக. என்ன மரம் தெரில, முந்திரி மரம் இருக்குது. முந்திரி மரமா இது? அருமையாக இருக்குங்க. இதில் அப்படியே இங்கே உட்காந்து காற்று வாங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது. வண்டி மேலே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம், வண்டி எங்கேயும் மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. அப்படியே இங்கே ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரிக்கு அப்புறம் இன்னும் ரைடு கண்டினியூ ஆகுது. நம்ம ரைடு முடிக்கல, கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஏரியா தாங்க இது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த மண் கலரே பாருங்களேன் எப்படி இது சிகப்பு கலரில் இருக்குங்க. ஓகே, நம்ம வண்டி அண்ட போவோம். கைஸ், ஃபைனலி வி ஆர் இன் தேரிக்காடு. ரொம்ப நாள் நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடம் தான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னால் வந்து ராஜஸ்தானுக்கு போக முடியல,
டெசர்ட் பார்க்க முடியலன்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாம். அதுவும் நம்ம திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஒரு 14 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தோட கிளைமேக்ஸில் வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படம் இங்கே எடுத்தது தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த தீமில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. அதேமாரி வில்லு படம் தெரியும்ல, விஜய் நடித்த வில்லு படம். ஸோ அந்த படத்துலேயும் மேக்ஸிமம் கிளைமேக்ஸ் அங்கே தான் எடுத்தாங்க. அதே மாதிரி ஐயா படத்தில் தான் சரத்குமார் நயன்தாரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சீன் இருந்திருக்கு. ஸோ அதேமாதிரி தாமிரபரணி நிறைய எக்கச்சக்கம் எந்தெந்த படம்லாம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு வந்து தீமை வச்சு எடுக்கிறாங்களோ மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்தமாரி ஒரு லொக்கேஷன் இன்னும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த சாண்ட் டியூன்ஸ் தாங்க இது எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சும்மா நெட்டில் செக் பண்ணி பார்த்தா வந்து இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸும் சரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் சரி எல்லாருமே செக் பண்ணிகிட்ருக்காங்க, ரிசர்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் யாருக்குன்னு தெரியல. எப்படா போகிறது வெளியா? நெட்டு வருது, எங்களுக்கு சுத்தமாக சிக்னல் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரே மாரி இருக்கு. உண்மையாக மறந்து போச்சுடா. அங்கே சத்தம். கைஸ் வந்தீங்கன்னா முனையிலே நின்று பாருங்க, பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க. உள்ளே இறங்கி போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். நீ என்ன சொல்ல விரும்புறியா? போதும் முடியுதா? ஆனால் 1/4 மணி நேரமாக நடந்துட்டுருங்கடா. சரி கைஸ், போய்ட்டு வண்டி எடுக்கணும். முதல்ல எடுத்துகிட்டு கன்னியாகுமரி ரூட்டை விடும் போய் பார்ப்போம். தேரிக்காடு பார்த்து முடிச்சாச்சு. நம்ம ஐயனார் கோயில் தான் பார்க்க முடியல. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்மளால் பார்க்க முடியல. இந்த லொக்கேஷனோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். யாரெல்லாம் திருச்செந்தூர் தூத்துக்குடி இந்த பக்கம் வரீங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லாக்டவுன். ஆக்சுவலாக எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே ஓப்பன் கிடையாது. திருவள்ளுவர் சிலையும் சரி, விவேகானந்தராக்கும் சரி, சும்மா இங்கே தூரத்தில் தான் பார்க்க முடியும். நம்ம சும்மா டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், தவிர சுற்றி பார்க்கணுன்றதுக்காக வரல. ஸோ பரவாயில்ல. அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அங்கே போகலாம். கன்னியாகுமரியில் எதுவுமே பார்க்க முடியல. ஸோ வேறு வழி இல்லை, அங்கே எதுவுமே ஓப்பன் கிடையாதுன்றதுனால நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போய் தான் ஆகணும். ஸோ அதனால் நாங்கள் திருநெல்வேலி சூஸ் பண்ணியாச்சு. ஸோ மெஜாரிட்டி இந்த 31st அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் எதுவுமே க்ளோஸ் கிடையாது. ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வேறு லொக்கேஷன் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அதேமாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இந்த மாதிரி கன்னியாகுமரி டு திருநெல்வேலி ரூட்டு சூப்பராக இருக்கும்னு சொன்னான். ஸோ கன்னியாகுமரியிலேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் வருது திருநெல்வேலிக்கு. ஸோ போகிற ரூட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த விண்மில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாரி இந்த கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விண்மில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் கோயில்கிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலாக கன்னியாகுமரிக்கு போனோம். கன்னியாகுமரிக்கு போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே லாக்டவுன்னால கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி வந்து எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில் மட்டும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோயில் போகிறோம். இப்போது உள்ள கேமரா அலோடா இல்லைன்னு தெரில. அலோடா இருந்தால் எடுத்து காமிப்போம். வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. டிசம்பர் 31. ஸோ இந்த ட்ரிப்போட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி கடைசியாக கோயில் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்கில் போகலான்னு பார்த்தோம். பட் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரூம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சென்ட் ஆண்டனிஸ்ன்னு சொல்லிட்டு ரூம் சூப்பராக இருக்குது. 2,500 ரூபா பட்ஜெட்டு ஒரு ரூமுக்கு. ஸோ எடுத்தாச்சு. ரூம்ஸ் இதுதான் புதுப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டாச்சு பாருங்கள். ஸோ இதோட நாளைக்கு காலையில் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நாளைக்கு பார்ப்போம். குட் மார்னிங் அண்ட் குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுறேன் சார். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். எப்படி வரலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் டைம் பார்த்தீங்கன்னா 9/7 அண்டு January 1, 2022 புது வருஷம். ஆக்சுவலாக அந்த ட்ராவல் எதுக்கு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா புது வருஷத்தில் எங்களோட இது வந்து ட்ராவல்லே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நியூ இயர்லேருந்து ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணோம். அதான் நியூ இயர் வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இதில் அருண் சொல்லியிருப்பான் நினைக்கிறேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னு. ஆக்சுவலாக 10 o'clock கிட்ட டைம் ஆகிடுச்சு. போகிற வழியில் ரூம் எதுவுமே அதிகமாக கிடைக்காத மாதிரி ஒரு வந்து ஃபீல் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்புறம் நெக்ஸ்ட் வர ரூம் நம்ம எடுத்துடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி தான். காஸ்ட்லி மீன்ஸ் வந்து 2 பேருக்கு 2,000 வந்துச்சு. 2 பேருக்கு 2,000 வந்துச்சு. மொத்தம் வந்து 4,000 வந்துச்சு ரூமு. கிளம்புவோம். போகிற வழி டெஸ்டினேஷன் வெளியே போய் சொல்கிறோம். பாய். அவனுக்கு வேறு இந்த காமிக்கிறேன். ஃபைனலி ரூமை விட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம ரூம்லேயே முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் கிட்டே வருது. எப்படியும் ஒரு 4.5 hours ஆகும். ஸோ இன்றைக்கி நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then cheers from Part Time Travelers Tamil. சேர்ந்ததுலேருந்து மழை விடாமல் பெய்யுது. நாங்கள் நனைஞ்சிட்டே தான் போகிறோம். நனைஞ்சாலும் பரவாயில்ல, கொடைக்கானல் எப்படியா போய் சேர்ந்துருக்கோம்.